Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last videoல நம்ம exercise 3.3 வந்து complete பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is next section adjointment and inverse of a matrix அப்படினா என்ன and அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் என்ன அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். So first one adjoint and inverse of a matrix. So அதுதான் வந்து நமக்கு இந்த section. Okay. So what is adjoint? Adjoint of a square matrix A which is equal to Aij is an n by n matrix. Aங்கிறது ஒரு n by n matrix. அதை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படினா is defined as the transpose of capital Aij. What is capital Aij? நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம் முன்னாடி செக்ஷன்ல, which is cofactor of matrix, right? So அப்போ ஒரு given matrix ஓட cofactor matrix அதோட transpose அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், adjointment அப்படின்னு டிஃபைன் பண்றோம். where Aij is nothing but the cofactor of the element Aij, right? So that is that matrix Aij ஓட cofactor. That's it. It is denoted by adj I of A. அதாவது adjointment of A. அதுதான் இப்படி adj அப்படின்னு சொல்லுவாங்க. That's it. So 2/2 பொறுத்த வரைக்கும் நமக்கு adjointment ஃபைண்ட் பண்றது சிம்பிளான ஒரு விஷயம். 3/3க்கு நமக்கு ப்ரொசீஜர் இருக்கு. that is cofactor கண்டுபிடிச்சு cofactorோட டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். பட் ஈஸியஸ்ட் வேவும் நமக்கு இருக்கு, ஷார்ட்கட் மெத்தட். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் சொல்லித்தரேன், ரைட்? எக்ஸாம்பிள் 12 என்ன அப்படின்னா, find the adjointment of A for the following matrix. A is equal to 2 3 1 4. So இந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நான் கோஃபேக்டரை வச்சு ஃபைன் பண்ணுறேன். அதாவது A11 என்ன, A11ன்றது இந்த ஸ்மால் A11ஓட கோஃபேக்டர். அப்போ அதோட ரோ காலம் விட்டு ரிமைனிங் வர என்ட்ரி நம்பர் 4, ரைட்? தட் இஸ் யுவர் capital A11 adjointment of that matrix. Similarly A12 என்ன, இந்த என்ட்ரியை விட்டு அதோட ரோ காலம் விட்டிங்கன்னா ரிமைனிங் வருது, that is 1, ரைட்? Similarly A21 is nothing but செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமோட என்ட்ரி, அதை விட்டு எழுதுறது தான் நமக்கு இந்த A21. Similarly A22 is this, right? ஸோ அப்போ அதோட மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கோஃபேக்டர். அதாவது அட்ஜாயின்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ், ரைட்? ஸோ அப்போ அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன, A11. ஸோ அதோட என்ட்ரி A21ன்னு எழுதிட்டேன் பாருங்க. அதாவது ஆக்சுவலி A11 A12 வந்துருக்கணும். அதாவது நார்மலாக அட்ஜாயின்மெண்ட் மேட்ரிக்ஸ், அதோட டிரான்ஸ்போஸ் இங்கே நான் அதோட டிரான்ஸ்போஸ் எழுதிட்டேன். ஸோ தட் இட் பிகம்ஸ் 4 -3 -1 and 2. திஸ் இஸ் யுவர் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் திஸ், ரைட்? ஃபார் 2/2 சிம்பிளாக எப்படி எழுதலாம் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்மெண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் A11 A12 A21 A22ன்னு இருக்கு, ரைட்? ஸோ இதில் என்ன அட்ஜாயின்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த லீடிங் டயகனல் என்ட்ரிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஸோ நான் அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். A1 A2 அது இருக்குல்ல, அதை வந்து we are going to interchange and இந்த டயகனல் ஆப்போசிட் டயகனல் இருக்குல்ல, இதோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான் அட்ஜாயின்மெண்ட் ஃபார் 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த லீடிங் டயகனலோட என்ட்ரிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது இங்கே இருக்க என்ட்ரியும் இடம் மாற்றி எழுதிக்கணும். ஆப்போசிட் என்ட்ரிக்கு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். -A12 -A21. தட்ஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அட்ஜாயின்மெண்ட் ஃபார் 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, then results. so என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் இருக்கு நமக்கு அப்படின்னா, first one, if A is any given square matrix of order n, என்ன வேணா இருக்கலாம், but maximum we are going to see up to 3/3 only, right? என்ன ஆர்டர் வேணா இருக்கலாம். then A into adjointment of A which is equal to adjointment of A into A which is equal to determinant of A into identity, where I is the identity matrix of the ஆர்டர் n. ஸோ திஸ் இஸ் யுவர் I. ஸோ இங்கே அட்ஜாயின்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிட்டு A இன்ட்டு அட்ஜாயின்மெண்ட் A ஃபைன் பண்ணுறது, விச் இஸ் ஈக்குவலன் டு அட்ஜாயின்மெண்ட் A இன்ட்டு A ஃபைன் பண்ணுறது, அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு ஐடென்டிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ சிங்குலர்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முன்னாடியே, டிட்டர்மினன்ட் வந்து 0 இருந்தால் சிங்குலர், நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் A இஸ் நாட் ஈக்குவல் டு 0, otherwise it's singular. அப்போ நான் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த செகண்ட் ஒன் நம்ம பேசுகிறோம். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இஃப் A அண்ட் B ஆர் நான் சிங்குலர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர், ரெண்டுமே சேம் ஆர்டராக இருக்குது, தென் AB அண்ட் BA ஆர் ஆல்சோ நான் சிங்குலர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர். ஸோ அப்போ நான் சிங்குலராக இருக்குது A மேட்ரிக்ஸு, அதாவது டிட்டர்மினன்ட் 0வா இல்லை, B மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டும் 0வா இல்லை அப்படின்னா, இது ரெண்டோட ப்ராடக்ட் இருக்குல்ல AB, ரெண்டுமே சேம் ஆர்டராக இருக்கணும். தென் ஒன்லி த ப்ராடக்ட் இஸ் சேம், ரைட்? ஸோ அண்டு பிஏவும் ஃபைன் பண்ணலாம். இது ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா அதுவுமே நான் சிங்குலராக இருக்கும். தென் ஃபோர்த் ரிசல்ட், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
upcoming problemsல. அதனால I am defining all those things, right? So ஒரு AB matrix multiply பண்ணி determinant எடுக்கிறது தனித்தனியா matrixக்கு determinant எடுத்து multiply பண்றதுக்கு equal. Fifth one, adjoinment A matrix நம்ம find பண்ணுவோமா, அதுக்கு determinant எடுக்கிறது உங்களோட matrixக்கு determinant எடுத்து power n-1. n is nothing but order of the matrix. இப்போ ஒரு 3/3 matrix இருக்கு, அந்த 3/3 matrixக்கு நம்ம adjoinment find பண்ணுவோம். அந்த adjoinmentக்கு determinant எடுத்தீங்கன்னா which is equivalent to உங்களோட original matrix Aக்கு பவர்ல 3-1 because order 3ங்கிறதால it is 3-1. 2/2 னா determinant of A1 determinant of adjoinment of A ஈக்குவலா இருக்கும், ரைட்? இது ஒரு ரிசல்ட் இம்பார்ட்டன்ட், 1 மார்க்ல கூட இந்த மாதிரி பேஸ் பண்ணி क्वेश्चन வரலாம். தென் 6th ரிசல்ட் என்ன அப்படினா a square matrix A is invertible if and only if A is non singular matrix. இதுதான் நான் மேலே சொன்னேன் உங்களுக்கு. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ட்டிபிள்னா என்ன, இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்ன கண்டிஷன், இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இது இருந்தால் இதுவும் ட்ரூ, இது இருந்தால் அதுவும் ட்ரூ. அதாவது நான் சிங்குலராக இருந்தால் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நான் சிங்குலராக இருக்கணும். இதுதான் நமக்கு தேவையான பேசிக்கான ரிசல்ட்ஸ். ஓகே, தென் வில் கோ ஃபார் அ 3/3 அட்ஜாயின்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக எப்படி நம்ம 3/3 போடுறது, ஏன்னா அட்ஜாயின்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். 3/3 அட்ஜாயின்மெண்ட்டுங்கிறப்ப நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு மைனர் கண்டுபிடிக்கணும். மைனர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கோஃபேக்டருக்கு we are having the formula -1 power I plus j into aij mij. அதில் நம்ம ஒரு என்ட்ரிக்கும் போட்டு இந்த 9 என்ட்ரிஸ்க்கும் நம்ம கோஃபேக்டரும் ஃபைன் பண்ணோம், மைனர்ஸும் ஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து கண்டுபிடிக்கிறது, ரைட்? இட்ஸ் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். அப்போ how we are finding the adjoinment டேரெக்டாக யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். ஸோ நிறைய வேஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் தி வே வந்து நான் இங்கே சொல்லித்தரேன் ஷார்ட்கட்டில். ஸோ நிறைய வேஸ் இருக்குது. ஸோ இதே மேட்ரிக்ஸ் எழுதி இந்த 2 காலமை சைடில் போட்டுப்பாங்க, ஸோ ரைட்டில். அண்ட் தென் ஃபஸ்ட்டு 2 ரோவை என்டையர்லி அந்த 5 எலிமெண்ட்டோட சேர்த்து கீழே போட்டுட்டு சுற்றி இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட்டை கேன்சல் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணாங்க. தட் இஸ் ஒன் வே. ஸோ பட் இதுதான் கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேவாக இருக்கும் அட்ஜாயின்மெண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு, அதனால் இதை நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இங்கே அப்படின்னா, என்னோட கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இருக்கா 9 என்ட்ரி, ஸோ அந்த ஏ தான் இந்த மேட்ரிக்ஸ், ரைட்? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு டைம், சிமிலர்லி இங்கேயும் அப்படியே ரைட் சைடில் இன்னொரு வாட்டி ஏ, அண்ட் தென் பிலோ கீழேயும் இன்னொரு வாட்டி ஏ, அண்ட் தென் இந்த சைட்லேயே இன்னொரு வாட்டி ஏ, ரைட்? என்ன பண்ணியிருக்கேன், என்னோட கிவன் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ இங்கே இருக்க மேட்ரிக்ஸ் ஏவை 1 2 3 and 4 4 முறை ஏ மேட்ரிக்ஸை நான் எழுதிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப். எந்த 3/3 இருந்தாலும் இட் இஸ் சேம். ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸை 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சுற்றி எல்லா பக்கமும் இருக்க ஃபஸ்ட்டு ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலமை மட்டும் எலிமினேட் பண்ணிடணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், சுற்றி இங்கே இருக்க ஃபஸ்ட்டு ரோ, லாஸ்ட் காலம், லாஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இந்த சுற்றி இருக்க 4 என்ட்ரி எலிமினேட் பண்ணிட்டோமா, இந்த ரிமைனிங் இருக்க என்ட்ரிஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜாயின்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ இந்த ரிமைனிங் இருக்க என்ட்ரிஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 ரோவை எடுத்துக்க போகிறேன். இதோட டிட்டர்மினன்ட் ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்போமா, அந்த விஷயம் பண்ண போகிறேன் இந்த 2 ரோக்கு. எப்படி அப்படின்னா 4 into 4 என்னது 16. ஸோ அது இங்கே மைனஸ் இங்கே என்னது 3 into 3 இருக்குது. ஸோ 3 3s are 9. ஸோ 16 minus 9. நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன, 3 3s are 9, 9 minus 12. அதை நான் எழுதுறப்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நான் வெர்டிக்கலாக கண்டுபிடிக்கிறத இங்கே ஹரிசாண்டலாக ஆன்சர் எழுத போகிறேன், அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம டிரான்ஸ்போஸ் எடுப்போம்ல, அதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ 4 4s are 16 மைனஸ் 3 3s are 9. அடுத்து என்ன, 3 3s are 9 மைனஸ் 3 4s are 12. அப்போ 9 minus 12. So that is your process. Next 3 3s are 9 minus 4 3s are 12. Again same. So அப்போ 3 3s are 9 minus 12. That's it. So என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம், given மேட்ரிக்ஸை 4 முறை எழுதியாச்சு. சுற்றி இருக்க 4 பக்கம் இருக்க எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிறதுல 2 ரோவா, இந்த 2 ரோவை கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு ரோவோட, சாரி அந்த 2 காலமை கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு ரோவோட என்ட்ரிஸ், இந்த 2 காலமோட டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணி செகண்ட் காலம் செகண்ட் ரோ, இந்த 2 காலமோட டிட்டர்மினண்ட்டை ஃபைன் பண்ணி தேர்ட் காலம், அவ்வளோதான். ஸோ இப்போ இது முடிச்சிட்டோமா, அப்போ இதோட வேலை முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ரோ எடுக்க போகிறேன். இங்கே எழுத வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறத இப்படி எழுதணும், இங்கே வெர்டிக்கலாக நம்ம ஃபைன் பண்ணுறத ஹரிசாண்டலாக எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து என்ன, 3 minus 4, ரைட்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரோவில் வந்து 3 minus 4. அடுத்து என்ன, ஸோ 1 into 4 4, 3 into 1 3. அப்போ 4 minus 3. அடுத்த என்ட்ரி என்ன, 1 into 3 3 minus 1 into 3 3. அப்போ 3 minus 3. தட்ஸ் இட். ஸோ இங்கே நான் வெர்டிக்கலாக ஃபைன் பண்ணுறத இங்கே வந்து ஹரிசாண்டலாக எழுதுறேன், அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 காலம். ஸோ 1 into 3 3 minus 1 into 4 4. ஸோ அப்போ 3 minus 4. நெக்ஸ்ட் ஒன் என்ன, 1 into 3 3 1 into 3 3. ஸோ அப்போ 3 minus
3. So next one 1 into 4 4, 1 into 3 3. அப்போ 4 minus 3. That's it. So அப்போ இதை subtract பண்ணா what will get? 16 minus 9. You will get what? 7. So 9 minus 12 which is minus 3, right? So 9 minus 12 minus 3. So 3 minus 4 minus 1. 4 minus 3 1. So 3 minus 3 0. 3 minus 4 minus 1. அந்த சைன்லாம் முக்கியம். 3 minus 3 0, 4 minus 3 1. That's it. இதுதான் உங்களோட assignment for the given matrix. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு assignment ஃபைன் பண்ணோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் 3x3யோட assignment ஃபைன் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம்? கிவன் அகெயின் நான் சொல்கிறேன் இந்த assignment ப்ராசஸ் ஃபார் 3x3. ஸோ என்ன பண்ணுறோம்? கிவன் மேட்ரிக்ஸை 4 முறை எழுதிக்கிறோம். 1 2 3 4 டைம்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். எழுதிட்டு சுற்றி இருக்க ஃபஸ்ட்டு என்ட்ரிஸை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் என்ட்ரிஸோட டிட்டர்மினன்ட். So 4 4s are 16 minus 3 3s are 9 first entry. Next என்ன பண்ணோம்? 3 3s are 9 minus 3 4s are 12 second entry. So இங்க நான் வெர்டிகலாக எழுதுறத இங்க வந்து ஹரிசாண்டலாக ஆன்சர் எழுதணும். Then 3 3s are 9 minus 4 3s are 12. That is this element. Next one 3 minus 4. அடுத்தது 4 minus 3. அடுத்து 3 minus 3. So that is what this second row is. And then third row 3 minus 4. Next one 3 minus 3, அடுத்த one 4 minus 3. That's it. So அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். This is your assignment for this given matrix A. Right? So that's all for this video. So நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் we are finding the final answer as the assignment. இங்கே வந்து நம்ம எதுவும் டிரான்ஸ்போஸ்லாம் பண்ண வேணாம். ஏன்னா வந்து என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற எலிமெண்ட்டை அங்கேயே டிரான்ஸ்போஸ் பண்ணிடுறோம். ஸோ தட் டிரான்ஸ்போசேஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ இதோட your assignment of 3x3 matrix process is over. Right? ஸோ இதை வந்து நீங்கள் மைனர் கண்டுபிடிச்சி கோஃபேக்டர் போட்டு போனீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வேவாக இருக்கும். ரைட்? இந்த ஷார்ட்கட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் டெஃபினட்டா, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் அண்டு ரிமைனிங் திங்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.